நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பயனூர் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி அனலி திரைப்படத்தை பற்றிய பத்திரிகையாளர் சந்திப்பு. சிந்தியா புரொடக்ஷன் ஹவுஸ் தயாரிப்பில் சிந்தியா லூடே நடிக்க அறிமுக இயக்குனர் தினேஷ் தீனா கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியுள்ள திரைப்படம் அனலி. இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு மற்றும் பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னையில் நடைபெற்றது. அப்போது நாயகி மற்றும் தயாரிப்பாளரான சிந்தியா லூடே பத்திரிகையாளர்களை சந்தித்து அனலி படத்தை பற்றியும் தனது சினிமா அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டார். இந்த சந்திப்பில் சிந்தியா லூடே பேசும்போது, வர்ணாசிரமம் தினசரி படங்களுக்கு பிறகு அனலி என்னுடைய 3வது தயாரிப்பு. இந்த படத்தில் நானே நாயகியாகவும் நடித்திருக்கிறேன். ஆனால் இதில் வழக்கமான ஹீரோயின் கதாபாத்திரம் இல்லை. இது கொஞ்சம் தனித்துவமாக இருக்கும். 90களில் தமிழ் சினிமாவில் விஜயசாந்தி மேடம் ஆக்ஷன் படங்களில் நடித்திருக்கிறார். ஆனால் இந்த படத்தில் முதல் முறையாக ஒரு முழுநீள ஆக்ஷன் ஹீரோயினாக நான் நடித்திருக்கிறேன். நாயர்களே நடிக்க தயங்கும் காட்சிகளிலும் டூப் போடாமல் ரிஸ்க் எடுத்து நானே நடித்திருக்கிறேன். ஆக்ஷன் காட்சிகளில் எல்லாமே ரொம்பவே கஷ்டப்பட்டு நடித்திருக்கிறேன். இந்த படத்தில் ஹீரோ என்று யாரும் கிடையாது. நிறைய வில்லன்கள் இருக்கிறார்கள். பி. வாசர் மகன் சக்தி வாசு தான் இந்த படத்தின் மெயின் வில்லன். கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் ரீஎன்ட்ரி ஆகிறார். பிரபல பாலிவுட் நடிகர் கபீர் துகான் சிங் இன்னொரு வில்லனாக நடித்திருக்கிறார். மலையாள நடிகர் அபிஷேக் இன்னொரு முக்கிய கதாபாத்திரம் நடித்திருக்கிறார். இளங்கோ குமரவேல், இனியா, ஜெயசூர்யா, மேத்யூ வர்கீஸ், அசோக் பாண்டியன், ஜென்சன், திவாகர், வினோத் சாகர், பேபி, ஷிமாலி, சிவா என பல பிரபல நடிகர்களும் நடித்திருக்கிறார்கள். இப்போது வரும் படங்களில் கதையே இருப்பதில்லை. ஆனால் இயக்குனர் தினேஷ் தீனா சொன்ன கதை ஒரு நல்ல அழகான கதை. கடைசி காட்சி வரை விறுவிறுப்பாக செல்லும். இறுதி காட்சி வரை உங்களை அமர வைக்கும். இறுதி வரை உங்களால் கதையை கணிக்கவே முடியாது. இந்திய சினிமா வரலாற்றில் முதல் முறையாக 10,000 கண்டெய்னர்களை கொண்ட யார்டில் மிக பிரம்மாண்டமான செட் அமைத்து 30 நாட்கள் அந்த செட்டிலேயே படம் பிடித்திருக்கிறோம். ஒவ்வொரு படத்திலும் நிறைய கற்றுக்கொள்கிறேன். இந்த படத்திலும் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று கற்றுக்கொண்டேன். சினிமாவில் எந்த பின்புலமும் இன்றி வந்து சாதிப்பது கஷ்டம். ஒரு தயாரிப்பாளராக நான் நேர்மையாக இருக்கிறேன். எல்லோருக்கும் பேசும்படி சம்பளத்தை தந்து விடுகிறேன். ஷூட்டிங்கிலும் சரி, தினசரி பேட்டா முதற்கொண்டு அன்றைக்கே தந்திருக்கிறேன். நான் வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கிறேன். எவ்வளவு சம்பளம் கேட்டாலும் தருவேன் என நினைத்தார்கள். ஆனால் தயாரிப்பாளராக நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக. அந்த விஷயத்தில் நான் பக்கா லோக்கல். அனலி ஜனவரி 2ஆம் தேதி வெளியாகிறது. ரெட் ஜெயின் மூவிஸ் படத்தை தமிழகம் முழுக்க வெளியிடுகிறது. அடுத்த வாரமே ஜனநாயகன், பராசக்தி படங்கள் ரிலீஸ் ஆனாலும் என்னுடைய படமும் நிச்சயம் பொங்கல் சீசனிலும் தியேட்டர்களில் ஓடும். தளபதி விஜயுடன் இணைந்து நடிப்பேன். என் தயாரிப்பில் அவர் நிச்சயம் நடிப்பார். அவர் சினிமாவை விட்டு போய்விட்டார் என சொல்கிறார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், நிச்சயம் 2 வருடத்திற்குள் அவர் சினிமாவில் மீண்டும் நடிக்க வருவார். அதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றார். தொழில்நுட்ப கலைஞர், தயாரிப்பு நிறுவனம் சிந்தியா புரொடக்ஷன் ஹவுஸ், தயாரிப்பாளர் சிந்தியா லூடே, டைரக்ஷன் தினேஷ் தீனா, சண்டை பயிற்சி கலைமாமணி சூப்பர் சுப்பராயன், ஒளிப்பதிவு ராமலிங்கம், இசை DC தீபன் சக்கரவர்த்தி, கலை இயக்குனர் தாமு, எடிட்டர் ஜெகன் சக்கரவர்த்தி, நடன இயக்குனர் விக்னேஷ், பாடலாசிரியர்கள் கபிலன், ஆப்பா ராஜா, யாசின் ஷெரீப், பாடகர்கள் சைந்தவி, தீபன், யாசின் ஷெரீப், விக்ரம் சிபி மற்றும் பலர் பணியாற்றுகிறார்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.